பாடகர் வேடன் சமீபத்துல ஒரு பாட்டை வெளியிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 10 லட்சம் பார்வையாளர்கள் கடந்து இப்ப அது போயிட்டு இருக்கு. அந்த பாடல்களில அவருக்கு நடந்த வழிகள் எல்லாத்தையுமே தெரிவிச்சிருக்கிறாரு. இது அனைத்துமே பாத்துக்கினா என்னடா பிஜேபி அரசை தாக்குற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பாடலுக்கு ஒரு பெருவாரியான வரவேற்பு மலையாள மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஒரு சில தமிழ் மக்களும் இதை பார்த்திருக்காரு. அவர் நிஜமாவே என்ன சொல்ல வராரு, அந்த பாடலோட வரிகள்ல என்னென்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஜினி சிகப்பு நாடாவில இருந்து. பாடகர் வேடர் பல பாடல்கள் இவருடைய வழியை பத்தி தான் இருக்கும். அவரு பாடல்கள்ல பல கருத்தை தெரிவிச்சனால பிஜேபி அரசு அப்பவே பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு முக்கியமான நபர் லெட்டர் எழுதி இந்த மாதிரி மோடிக்கு எதிராக பல கருத்துக்கள் இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்படிங்கிறது நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா வேடன் அவர்களுக்கு பாடல் எழுதுறதே ரொம்ப கஷ்டம் போல அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வீடியோ கால்ல போன் பண்ணி பேசியிருந்தாரு. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப அதன் பிறகு பாத்தீங்கன்னா தெருவென்டே மோன் அப்படிங்கிற இந்த பாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இது ஒரு கொலாப் சாங் தான். இந்த பாடல்கள்ல அவருடைய அந்த ராப்போட அந்த எனர்ஜி செம்மையா இருந்துச்சு. இந்த பாடல்ல நம்ம பாட்டா பார்க்காம அதனுடைய வரியை நம்ம உற்று நோக்கும் போது பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கை கழுவி பாத்திரத்தை கழுவிதான் நான் முன்னேறி வந்திருக்கிறேன். அதனால என்னோட கை கழுவுனா பாத்திரம் கழுவுனா இந்த கைகள் நான் எழுதுற அந்த வரிகள் தீயா பறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் அடிமட்டத்தில இருந்து வந்தவன், அதனால நான் சொல்லுவேண்டா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு. எனக்குள்ள பல வழிகள் அடங்கி இருக்கு. அது எல்லாமே இன்னைக்கு கதறலா இருந்தாலும் நாளைக்கு அது என்னோட சாதிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரீசெண்டா இவருக்கு நடந்த பல பிரச்சனைகள் இந்த பாடல் வரிகளிலே அவர் வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த பாடலை நீங்க போய் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நீங்க பார்க்கலாம். ஆனா இவர் தமிழ் பாடல் எப்ப வெளியிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பல தமிழர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பாடல் ஆல்பத்தோட கமெண்ட் செக்ஷன்லயே பாத்தீங்கன்னா பல தமிழர்கள் நாங்க தமிழ்நாட்டுல இருந்து பாக்குறோம், ஒரு தமிழ் பாட்டு பாடுங்களேன் அப்படிங்கிற மாதிரியே கேட்கிறாங்க. சோ கூடிய சீக்கிரம் தமிழ்லயும் இந்த மாதிரி பாடல்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ வேடனோட பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இருந்தாலும் அவர் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எந்த ஒரு பயமும் இல்லாம பாட்டை வெளியிட்டு இருக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஈழத்தமிழன் தைரியத்துக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.